சவுத் இந்தியன் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சீசன் 2 உங்கள் திறமையை வெளிப்படுத்த ஒரு பெரிய மேடை. வெற்றியாளர்களுக்கு பணப்பரிசு. உங்கள் சிறந்த படைப்புகளை சமர்ப்பித்து வெற்றியை கைப்பற்றுங்கள். இது உங்கள் கனவை நினைவாக்கும் திருவிழா. 8 நாட்கள் முடிவில் சீனாவில் மகாராஜா திரைப்படம் எவ்வளவோ பெரிய சாதனை படைத்திருக்கு அப்படிங்கிற அஃபிஷியலான ரிப்போர்ட்டை படக்குழு வெளியிட்டு இருக்காங்க. இப்போ 9 நாட்கள் முடிவில் மகாராஜா திரைப்படம் எவ்வளவு வசூல் சாதனை பண்ணியிருக்கு அப்படின்னு பேச போகிறோம். கண்டிப்பாக மகாராஜா திரைப்படம் 10லிருந்து 20 நாட்களுக்குள்ளே 200 கோடி கிளப்பில் சைனாவில் இணைந்து விடும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய சாதனை தான் பண்ணி கொண்டு வருகிறது. இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன பாகுபலியும் சரி, ட்ரிபிள் ஆரும் சரி, ஈவன் புஷ்பா 2வது பாகம் சீனாவில் ரிலீஸ் ஆனாலுமே இந்த ஒரு சாதனை படைக்காது. ஸோ மெயின் மேட்டருக்குள்ளே போய் இல்லாமல் எவ்வளோ சாதனை படைத்திருக்கு அப்படின்னு பார்க்கலாமா. அதாவது படம் ரிலீஸ் ஆகி ப்ரீமியர் ஷோவில் மட்டுமே மகாராஜா திரைப்படம் 4.61 கோடி மில்லியன் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. டே 1ல் 3.88 மில்லியன் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. டே 2ல் $7.90 மில்லியன் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. டே 3ல் $6.10 மில்லியன் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. டே 4ல் $2.46 மில்லியன் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. டே 5ல் $3.08 மில்லியன் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. டே 6ல் $3.23 மில்லியன் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. டே 7ல் $3.30 மில்லியன் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. டே 8ல் $4.54 மில்லியன் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. டே 9ல் கொஞ்சம் கம்மியாக கலெக்ஷன் பண்ணியிருக்கு. $1.38 மில்லியன் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஆக மொத்தத்தில் 47.35 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு சீனாவில் மட்டுமே. இது வரைக்கும் மொத்தமாக 160 கோடி ரூபாய்க்கு மேலே மகாராஜா திரைப்படம் உலகம் முழுவதும்